வணக்கம் மக்களே, என் பேர் வந்து பாலாஜி அருள். பாலாஜி ஏஎம், ஏகே பாலாஜி, அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னு பல பேர் பல இதில் வச்சு. ஆனால் என் பேர் ஒன்று தான், ஆள் ஒன்று தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி இலுமினாட்டி உலகம் ஆள்றாங்க. அந்த இலுமினாட்டி வந்து யார் அப்படின்னா ஏலியன் ஜூஸ் தான் இலுமினாட்டி அப்படின்னு. அவங்கன்னு மட்டும் இல்லை, நிறையா இலுமினாட்டிஸ் இருக்காங்க. இலுமினாட்டிஸ் எல்லாம் கேல நல்லவங்க சில பேரும் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சில மேனேஜர்ஸ், தப்பான மேனேஜர்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த போட்டதை வாங்கிக்கிட்டு தப்பு பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. என்னை வந்து கிட்டத்தட்ட 2016 ப்ரைம் சாஃப்ட்டில் என்னை கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்தாங்க. அது வந்து எடுத்தவன் வந்து ஒரு பீட்டர் மார்ஷல். அவன் ஒரு ஏலியன். அவன் சிஇஓவை நான் சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு, சில இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்து சிஇஓவை ப்ரொமோட் ஆகிற நேரத்தில் என்னை வெளில அனுப்பிச்சி அதே பிரச்சனையை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்கள்ட்ட ஆதாரம் இல்லை, அவனுங்கெல்லாம் இலுமினாட்டி. அதுதான் உண்மை. இலுமினாட்டியெல்லாம் சேர்ந்து என்னை கொல்ல பார்க்குறானுங்க. 2018 நான் மும்பையில் இருந்தப்பயுமே இதேமாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து போனோடனே இந்த சூனியம் வரணும்னு ஆரம்பிச்சிது 2018. அதுலேருந்து இன்னும் பிரச்சனை போயிட்டே இருக்குது, ரொம்ப மோசமாக. என் தாத்தாவுக்கு நெஞ்சுவலி வர வச்சு சாவடிச்சானோ. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி இருந்தது, எனக்கே சின்ன வயசில் நெஞ்சுவலி லைட்டாக இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு இப்போ வந்துட்டுருக்கு. எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி நெஞ்சுவலி வந்துச்சு. எனக்கு விஷம் கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பெரம்பலூரில் ஒரு தடவை கொடுத்தானுங்க, ஒரு மாதிரி ஆகிட்டேன். திரும்ப 2 நாளைக்கு முன்னாடி டீயில் இதுலேயே கலந்து கொடுத்துட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சி ரத்தம்லாம் ஒரு மாதிரி சுண்டிங்கிறத விட ஒரு கிளாட் ஆன மாதிரி ஆகி பம்ப் பண்ண முடியாமல், மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி ரொம்ப பல பிரச்சனைகளில் நான் இருக்கேன். ஏன்னா வந்து சூனியம் அப்படின்னோடனே என்னடா சூனியம் வாருங்கிறானே அப்படின்னா, இலுமினாட்டியெல்லாம் அவனுங்கெல்லாம் சேர்ந்து என்னை ஆக்கி கூப்பிட்டு போகிறேன், இல்லை என்னை அழுவ வச்சிரும், என்னை சாவடிச்சிரும், தற்கொலை பண்ண வச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது பண்ணிகிட்ருக்கானோ. லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 6.10, இப்போ இந்த வர அக்டோபர் வந்துச்சுன்னா 6.10 மாதம், 6 வருஷம் 10 மாதம் முடிய போகுது. என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கானோ. எல்லா கம்பெனிலையும் உள்ளே விட்டு அடித்து இதை பண்ண அதை பண்ணுன்னு விட்டு கிறுக்குறானோ. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் பிரச்சனையெல்லாம் குறையும்னு நினச்சி தான் நான் இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் மோசமாகுது. என் மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் அவர் இறந்தார். அடுத்து எங்கள் தாத்தா, எஸ்எஸ்ஜி தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். அப்புறம் வந்து இந்த கடம்பூர் தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி இறந்தார்னே யாருக்கும் தெரியாது. அவரும் ஹார்ட் அட்டாக்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் பாட்டியாக கோவிடில் கொண்டுட்டானோ. அடுத்து வந்து என்னை வந்து நிறைய தடவை நடுவில் நான் சென்னையில் ஜெராகோவில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கோவிட் வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருந்தது சளி. அதுவுமே கோவிடா இல்லை அவனுக்கு சூனியம் வச்சானுங்களான்னு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் மோசம். எங்கள் மாமனாரை கொண்டுட்டானோ. மாமனார் சாவாத வரைக்கும் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். மாமனார் இருந்ததுக்கப்புறம் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ என் பையன் வேறு பிறந்துட்டான். என் பையனை கொண்டுடுவேன், என் ஒய்ஃபை கொண்டுடுவேன், என் மாமியாரை கொண்டுடுவேன் அப்படிங்கிறானோ. அடுத்து என் மேலே பொய்யான கேஸ் எல்லாத்தையுமே போட்டு என்னை வந்து இது பண்ணலான்னு பார்க்குறானுங்க. 2016 காவியான்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பீட்டர் மார்ஷல் கீழே ஒருத்தவன் வேலை பார்த்தான், பிரபாகர்னு. அவனோட பொண்ணுன்னு சொல்லி ஏதோ பண்ணானுங்க. ஆனால் என்னை வெளில அனுப்பிச்சிட்டானுங்க. பிரச்சனை என்னென்னா, நான் அவளை எதுவுமே தொடவும் இல்லை, எதுவும் பண்ணலை. அடுத்து நான் பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அங்கேயுமே யாரையெல்லாம் பொண்ணுங்களுக்கெல்லாம் தொல்லை, பேசுகிறதும் கிடையாது. நான் முதல்ல பேசுகிறது ரொம்பலாம் பேச மாட்டேன். என் வேலையை பார்ப்போம், போயிட்டு வந்துடுவேன். பாண்டிச்சேரிலையும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் மும்பையில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப என்கிட்ட நல்லா பேசி பழகிச்சு. அது கூட நான் ஊர் சுற்றினேன், எல்லாம் பண்ணேன், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் சூனியம் வர ஆரம்பிச்சது. நான் தப்பிச்சுக்கிட்டு அடுத்து நிறைய கம்பெனியில் வேலை பார்த்தா நான் அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்கிறானுங்க, நான் வந்து இப்போ ஒரு பொம்பளை பொறுக்கி ஒவ்வொரு கம்பெனியாக போய் பொம்பளைங்களை கேட்குறேன், பொம்பளைங்களை ஒழுக்கிறேன். நான் வந்து இந்த கெட்ட மேனேஜர்ஸ் இருக்காங்களே, அதாவது பொம்பளைங்களை கூட்டி கொடுத்து அப்புறம் அவனுங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணுறேன், இல்லாத மேனேஜர் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டலான்னு பார்த்தானுங்க. நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு நெஞ்சுவலி வர வச்சானோ. நான் கூட சூன்யத்தில் வர வைக்கிறான்னு நினச்சேன். பார்த்தா அவனுங்க கலந்துருக்கானுங்க எதையோ ஒரு இழவை. எனக்கு ஸ்மெல் அடிச்சுது. ஆனால் எப்படின்னா எனக்கு நிறைய தடவை இதை காட்டுறானோ. திடீர்னு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது வந்து சூன்யத்தில் வைக்கிறானுங்கன்னு நினச்சிட்டு நான் மட்டும் சாப்பிட்டு ரொம்ப பல பிரச்சனைகளில் இருக்கேன்.
சூனியமெல்லாம் அவனும் தோத்துட்டானுங்க. கிட்டத்தட்ட தோத்துட்டானுங்கிறத விட விட்டா என்ன சாவர வரைக்கும் வைப்பானோ போலருக்கு பொட்ட மாதிரி புண்டாகணும். அலிப்புண்டா குச்சியாத்தலுக்கு வந்து 9 பி ஒத்தைக்கு ஒத்த மோது அப்படின்னா அதை விட்டுட்டு நான் வந்து வண்டியில் இங்கேருந்து பெரம்பலூர் போகும்போது ஏத்தாப்பில் காரில் வச்சு அடிப்பேன் ஒத்தைக்கு ஒத்த அப்படிங்கிறானோ. அப்படி இல்லையா பொம்பளைங்களை வந்து போட்டுருவேன், தலையை வெட்டிடுவேன், குத்திடுவேன், உழுத்துருவேன் அப்படிங்கிறானோ. இல்லை நாங்கள்லாம் பிராத்தல் பண்ணுறோம், நான் பொம்பளை வச்சு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேஸ் திருப்பிடுவாங்கனானோ. இப்பயுமே நான் வந்து பெரம்பலூரில் வேலை பார்த்தப்ப அஸ்வா ஹுண்டாயில் வேணே ஒரு பொண்ணெல்லாம் அனுப்பிச்சி நீ வந்து அதுவும் ஆள் இதுன்னு ஓட்டிகிட்டு இருந்தானோ. நானாக எதுவும் கண்டுக்கல, என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வேலையில் வேணே ப்ரெஷர் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி நான் வெளில வந்துட்டேன். நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, வந்துட்டேன். இருந்தாலும் என்னை சாவடிக்க பார்க்குறானோ, என் மேலே பொம்பளை பட்டம் கட்ட பார்க்குறானோ. ஆனால் நான் எதுவும் பண்ணலை. நான் முதல்ல ஏலியனும் கிடையாது, கேவும் கிடையாது. நான் தான் கல்கி அவதார். சொன்னால் காமெடியாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி நான் வந்து கடவுளை நம்பி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் யாரையும் நம்பி இல்லை. ஆனால் மக்கள் நீங்கள் தான் கேட்கணும். நான் உங்கள்ட்ட காட்டிட்டேன். இந்த இரட்டை கட்சி ஆட்சி முறை கவர்மெண்ட்டுங்கிறதெல்லாம் இவனுங்க தான் ஃபார்ம் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல எல்லாருக்கிட்டேயுமே பணம் இருந்துச்சு. முன்னாடி அடித்தட்டு மக்கள்கிட்ட கூட 2 ஏக்கர் 4 ஏக்கர் பணம் இருந்துச்சு. பணம் இருந்தது, நகை இருந்தது. நீங்கள் ஆத்திர அவசரம்னு சொல்லி விற்று இப்போ எதுவுமே இல்லாமல் நம்மளும் தினக்கூலியாக தான் போயிட்டுருக்கோம். நானுமே தினக்கூலி தான். எங்கள் தாத்தாவோட தாத்தா பெரிய ஜமீன்தார். எங்கள் தாத்தாவோட தாத்தா அதாவது எஸ்எஸ்சி தாத்தா, அதாவது எங்கள் தாத்தா ஓரளவுக்கு அவருக்கு 7 பசங்க எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து எங்களுக்கு 8 ஏக்கர் நிலம், ஒரு வீடு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து சம்பாரித்து ஒரு வீடு கட்டினாங்க, ஒரு கடை கொடுத்தாரு அவர். அப்புறம் பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடுவோம். அதை வச்சு அந்த வாடகை இதெல்லாம் வச்சு தான் என் பழப்பு ஓடுது. அதை பிடிங்கிடுவாங்கிறானோ, என் நகையை திருடுவாங்கிறானோ, என் மாமியாரோட நகை அதெல்லாம் திருடிடுவேன், அவங்கள கொண்டு விடுவேன் அப்படின்லாம் மிரட்டுறானோ. எதாக இருந்தாலும் கடைசியில் ஆனால் நான் தான் பண்ணேன் அப்படிம்பானோ. கடைசியில் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா அதே தான் திரும்ப. புள்ள கம்யூனிட்டி தான் இலுமினாட்டி ஹெட்டு, நான் வந்து இலுமினாட்டியோட ஹெட்டு, நான் தான் டெவிலு, நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன், அந்த உன்னைப்போல் ஒருவன், அப்புறம் வந்து அந்த தனி ஒருவன், இந்த மாதிரி படத்தில் வர வில்லன் நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறானோ. அப்படி இருந்தாலும் நான் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவேன். என்னென்னா இவ்வளோ பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது, உலகம் நான் சொல்கிறத கேட்குது. அப்படிங்கும்போதும் முட்டா புண்டை கூட இந்தமாரி வந்து எல்லாத்தையும் சொல்லி நல்ல பேர் எடுக்க மாட்டான். என்னையுமே உலகத்தை அழிக்கணும் அப்படின்னா உலகத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறேன். நான் எதுக்கிட்ட இதை வந்து இதுவும் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு சொல்ல போகிறேன். அதுவும் பொண்ணுங்களை போய் அவனா கொடுன்னு கம்பெனியில் போய் கேட்பான். எனக்கு வேலை மயிரில் ஒழுங்கான வேலை இல்லை, 10 வருஷமாக எனக்கு நிரந்தர வருமானம் இல்லைன்னு போய் வேலை கேட்டால் எனக்கு பட்டம் கட்ட பார்க்குறானோ. நீங்கள் தான் கேட்கணும். நான் ஏலியன் இல்லை. அதேமாரி புள்ளமார் கம்யூனிட்டி எல்லாருமே ஏலியன்ஸு, அவங்க தான் வந்து 14th ட்ரைப்பு அப்படின்லாம் சொல்லி கிளம்புறானோ. அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக புள்ளமார் கம்யூனிட்டியே கார் காத்தார் அப்படிம்பாங்க. கார் காத்தார் அப்படின்னா என்ன? கார்னால் மழையை காக்கிறவங்க, அதாவது மழையை காக்கிறாங்க அப்படின்னா நல்லவங்க, இவங்க இருந்தால் மழை பெய்யும், அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் அதுக்காக நான் உடனே புள்ள கம்யூனிட்டி தான் ரொம்ப வசந்த கம்யூனிட்டி அப்படிலாம் சொல்லலை. எல்லா கம்யூனிட்டியும் என் சொந்தக்காரனுங்க எல்லோரும் தான் பணம் வாங்கி எங்கள் அப்பா அம்மா என்னையும் கூத்துறதுக்கும் வாங்கினானுங்க. இப்போ எல்லா இதுலேயும் இருக்கானுங்க. நான் இதை வந்து ஒரு ஜாதி கலவரமாக மத கலவரமாக மாற்ற பார்க்குறானுங்க. அதேமாரி நான் வந்து அமெரிக்காவுக்கு உளவு பார்க்குறேன், இது பார்க்குறேன் அப்படிலாம் முன்னாடி பட்டம் கட்டு பார்த்தோன்னா இப்போ தான் பண்ண பார்க்குறானோ. உண்மையாக சொல்லப்போனால் நம்மலாம் வந்து நம்மளை பிரித்து ஆண்டுக்கிட்டு இருக்கானோ. கேட்டால் எஸ்சி, எம்பிசி, எஸ்டி, அவங்க இது அது அப்படி இப்படின்னு பட்டம் வேணே கட்ட பார்க்குறானோ. நான் அதெல்லாம் பண்ணல. எனக்கு ஒரு வேலை கொடுத்தா நிம்மதியாக செஞ்சுட்டு என் வாழ்க்கையை ஓட்டலான்னு பார்க்குறேன். என்னோடய ஆசை என்னென்னா உலகம் அழிஞ்சிட்ருக்கு. உலகம் வந்து பார்த்திங்கன்னா மழை ஒழுங்காக இல்லை, எல்லா இடத்துலையுமே தப்பாக இருக்குது, கவர்மெண்ட்டு நடக்குது, ஆனால் ஒன்றுமே நமக்கு பண்ணலை. அவன் வேலையை பார்க்கறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? இந்தமாரி ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் கேட்டால் நான் தப்பானவங்கிறானோ. வட்டி விட்றானோ வேணே, பேங்க்கு, இதெல்லாம் எல்லாமே பேங்க்கு, கவர்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு எல்லாமே பொய். ஏன் இந்த டாக்டரு, வக்கீல் எல்லாமே பொய். இதெல்லாம் வச்சு நம்மளை கொல்ல பார்க்குறானோ, என்னையும் கொல்ல பார்க்குறானோ. பொய்யான இதெல்லாம் ஜோடிக்கலான்னு பார்க்குறானோ. எனக்கு சூனியம் வச்சுருக்கானுங்க. நான் வந்து ஒன்று பேசணும்னு நினைப்பேன், அதை கட்ட முடியும். அதேமாதிரி நான் பார்க்குறத வேறு ஒருத்தவங்களுக்கு காட்ட முடியும். நான் நினைக்கிறத வைக்க முடியும். அவனுங்க நினைக்கிறது மாதிரி எனக்கு காப்பி பண்ணி எதையாவது வச்சான்னா எனக்கு ஒரு மாதிரி அது தோணும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் கே கிடையாது, ஆனால் கே மாதிரி வைக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இதயம் வந்து இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி காட்டலாம், இங்கே இருக்கிற மாதிரி காட்டலாம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. கடவுளோட பவரையும் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. மழை வேணாம் அப்படி எனக்கு வேணும்னு நினைக்கிற நேரத்தில் பெய்யாது, வேணாம் உடம்பு சரியில்லாத நேரத்தில் மழை பெய்யும். அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நான் மாட்டிருக்கேன். நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், என்னால் முடியல. என் வயசு இப்போ 33, 34 வரப்போகுது இந்த டிசம்பர் வந்தால்.
எனக்குன்னு ஒழுங்கான வேலை இல்லை, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வந்துடணும், எங்கள் அப்பா அம்மா யூகேயில் இருக்காங்க, வேணுனே இங்கேருந்து இந்த டாட்டாவோட ஃப்ளைட் ஒன்று வேணுனே கிராஷ் பண்ணி காட்டணும், யூகே ப்ரோ ஃப்ளைட்டு. அதேமாரி யூகேலேருந்து வர ஃப்ளைட் ஒன்றுக்கையும் இது ஒரு பிரச்சனை பண்ணி காட்டினானுங்க. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணானுங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரில. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் ஒதுங்கிட்டேன். இருந்தாலும் என் மேலே பட்டம் கட்டலான்னு பார்க்குறானுங்க. நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். இது வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் புள்ளமார் கம்யூனிட்டி மேலே எல்லாருமே புள்ளமார் கம்யூனிட்டி ஆக்சுவலாக சொல்ல போனால் கையில் இப்போ யார் கையிலையும் காசு இல்லை. எல்லாம் அரசியல்வாதி, இந்த இலுமினாட்டி கையில் தான் பணம் இருக்குது, அவனுங்களுக்கு தான் பவர் இருக்குது. என்கிட்ட இவ்வளோ பவர் பணம் இருக்குது அப்படின்னா இதை எதுக்கு நான் வெளில சொல்ல போகிறேன்? அவனுக்கு தான் முட்டை பண்ண மாதிரி நீ சொல்கிறானுங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே கேட்குறீங்க. கேட்டால் என்ன டெஸ்ட் பண்ணுறேன்னு கூப்பிட்டு என் தாலியை இருக்கிறீங்க. என்னால் முடியல. எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை கொடுத்தீங்கன்னா நான் பட்டு என் வேலையை பார்த்துட்டு என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். முதல்ல நீங்கள் தான் தட்டி கேட்கணும் எல்லாத்தையும். கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணல, போலீஸு எதுவும் பண்ணல, எல்லாமே பொய், எல்லாமே ஃபேக்கு. முதல்ல எந்த நியூஸுமே வரல. திட்ட உள்ள நடக்கிறதே திட்ட உள்ள நிறைய பேருக்கு தெரியாது. கடலூர் டிஸ்ட்ரிக்கு தெரியாது, பக்கத்து ஊருக்கு தெரியாது, டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறது அடுத்த டிஸ்ட்ரிக் தெரியாது, தமிழ்நாட்டில் நடக்கிறது கர்நாடகா தெரியாது. இந்த மாதிரி எல்லாமே இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோலு. நம்மளை அழிச்சிட்டு இருக்கானோ. நம்ம முன்னேறி போகல, உலகம் எங்கேயுமே முன்னேறி போகல, உலகம் பின்னோக்கி போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம். இதுதான் உண்மை. நம்மளனா போங்க. எனக்கு 2 தடவை விஷம் கொடுத்துட்டானுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அது ஸ்மெல்லு வந்துச்சு. ஆனால் நான் எப்பயும் போல் வைக்கிறானுங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு தின்னுட்டேன். அது மாதிரி என்னென்னமோ பண்ணுறானுங்க பாருங்கள், நீங்கள் தான் கேட்கணும்.